வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், இன்றைக்கி நம்ம சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் கோழி ஈரல் வறுவல் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செய்முறையும் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சிடலாம். ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, தேவையான மசாலாஸ் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, எண்ணெய். ஸோ இவ்வளோ தான். தாளிப்புக்கு நம்ம விருப்பப்பட்ட சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுருங்க. ஸோ அதுலேயே தக்காளி நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஈரலை நீங்கள் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்டு அதுலேயே நீங்கள் கொஞ்சம் சால்ட்டோ இல்லை மஞ்சள்தூளோ போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு, ஆனால் அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. அதை வதக்கிறதுக்கு போடுறோம், அதை தாண்டி நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவசரப்பட்டு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. இது என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிஷ்ஷு. ஸோ அதுபடி நான் இப்போது வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதில் லாஸ்ட்டாக பெப்பர் போடுங்க. பெப்பர் தான் ஈரல் ஃப்ரைக்கு ஒரு மணத்தையே கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன டிப் மாதிரி எடுத்துக்கோங்க இதை. சப்போஸ் நம்ம நான்வெஜ் செய்யும்போது அதில் தண்ணி கூடுதலாக இருக்குது அப்படின்னா, இப்போ மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஈரல், நுரையீரல், தலைக்கறி இந்த மாதிரி செய்வோம் இல்லையா? ஸோ வேக வச்சு கொட்டும்போது அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆகிடும். அப்போது குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்க. உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் இருக்கு இல்லையா, பெப்பர் ஃப்ரை பண்ணியோ, அதாவது எண்ணெய் இல்லாமல் லைட்டாக வறுத்தோ, இல்லைனா வறுக்காமல் கூட போடலாம். வறுக்காமல் போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு, காரம் கொடுக்கும். வறுத்து போட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு கூடவே சோம்பு, சீரகம் ரெண்டுத்தையுமே அரை ஸ்பூன் ஆட் பண்ணிப்பாங்க. லைட்டாக வறுத்து அதை ஆற வச்சு பொடி போடுவாங்க. அது என்ன ஒரு டிப்னால், இதை வறுத்து நீங்கள் போடுறீங்க இல்லையா, அரைச்சி போடுறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வேணால் நல்லா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பெப்பர் போட்டதுமே ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் அப்படியே தண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே தொக்கு டைப்பில் வந்துடும், குழம்புலேருந்து தொக்கு டைப்புக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகிடும். பெப்பருக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக. நல்ல ஒரு செமி கிரேவி காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயமுமே நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆர்ஜிஆர் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சொன்ன மாதிரி இப்போ தண்ணி இருக்குது. நான் இதில் வந்து இப்போது அந்த பெப்பர் போடுறேன் பாருங்கள். இது போட்டதுக்கப்புறமா உங்களுக்கே அதில் டிஃப்ரெண்ட் தெரியும். அது நல்லா வந்து அந்த தண்ணியை இழுக்கும். இழுத்து செமி கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும். அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, இது கிரேவி சுண்டி வரும்போது நம்மளுக்கு வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே வந்து டிஷ்ஷு ரெடின்னு அர்த்தம். பொதுவாக வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறன்னு வந்து கேட்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க. ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொருள். அதுக்கான ஒரு இதுதான் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. நிறைய எண்ணெய் ஊற்றுறதுனால இல்லை, நீங்கள் எவ்வளோ எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலுமே டிஷ்ஷு நல்லா இருந்ததுன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் பதம். இதுதான் ரெசிபி. மறக்காமல் ஆர்ஜிஆர் ஃபேமிலியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.